கொஞ்ச நேரம். இப்போ வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லா இடத்துலையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நகர்த்திடணும். ஒரே இடமா இருக்கக்கூடாது சுருக்கம். இதை உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு வந்து எலாஸ்டிக் மேலே வந்து ஒரு தையல் சென்டரில் வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சமாக இப்போ எலாஸ்டிக் மேலே இந்த மாதிரி பண்ணணும். மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த சுருக்கம் அங்கேயே தான் இருக்கும். நம்ம தைக்கும்போது அந்த மடிப்பு வரவே கூடாது. மடிச்சு அவ்வளோதில் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஒரு 6 டைமாவது பண்ணால் தான் எலாஸ்டிக் வந்து விடாது. நம்ம இது வந்து குறுக்குன்னு சொல்லுவோம். இப்படியும் குறுக்கு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 6 டைம் இல்லை ஒரு 5 டைம் நல்லா ரஃப் அடிச்சிடணும். பண்ணிட்டு போனால் இந்த மாதிரி ரிங்காக தான் இருக்கும், ரவுண்டு பதமாக தான் இருக்கும். நம்ம இழுக்கும்போது ஸ்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, எப்படி பண்ணாலும் ஸ்டிப் கரெக்டாக இருக்கும் இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வளையல் ரிங் மாதிரி தான் இருக்கணும். கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு 4 டைம் இல்லைன்னா 5 டைம். நான் 3 டைம் போட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் வரும்.